எவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. என்ன எல்லாரும் வேடிக்கையாக நினச்சாங்க, அது இவ்வளவு பெரிய விபரீதமாக ஆயிட்டு. இந்த விபரீதத்துக்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம். மக்களுடைய அறியாமை தான் காரணம். மக்களுடைய பொறுப்புணர்ச்சியற்ற ஒரு மனநிலை தான் காரணம். அப்படி தான் நான் சொல்ல முடியும். அந்த சம்பவம் 39-40 பேருன்னு சொல்கிறாங்க. டிவியில் இன்னும் கவலைக்கிடமாக இருக்காங்க, காயம்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்க. பச்சிளம் குழந்தைகள், பெண்கள். நான் என்ன சொல்கிறேன், அவர் வாரார், யாரை குறை சொல்ல? நடந்து போச்சு, மரணம் நிகழ்ந்து போச்சு, யாரை குறை சொல்ல முடியும்? எனக்கு என்ன நான் என்னெல்லாம் யாரையும் குறை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு முழுக்க முழுக்க என்னுடைய ஆற்றாமை பூரா, என்னுடைய கோபம் பூரா பொதுமக்கள் மேலே தான் திரும்புது. அரசியல் அடிப்படை அறிவு இருக்கணும். என் வீடியோவில் கூட கடந்த காலத்தில் இந்த இலங்கை தமிழரை பற்றி விஜய் பேசிட்டாருன்னு கொஞ்சம் ஆவேசமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டனம் தெரிவித்து. நடந்த சம்பவத்தை தான் உண்மையை சொல்லித்தான் நான் வீடியோ போட்டேன். அதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறது சுலபம், ஆனால் அதில் 2 விதமாக பேசுவாங்க. ஒரு விஷயத்தை நடந்த வரலாறு அது படிச்சுட்டு பேசுகிறது, இன்னொன்று படிக்காமல் பேசுகிறது. நடந்த வரலாறை படிச்சுட்டு பேசுகிறவன் தேதி, கிழமை, வருஷம் எல்லாம் சொல்லி புள்ளி விவரத்தோடு பேசுவான். வரலாறை படிச்சுட்டு பேசுகிறவன், வரலாறை அனுபவித்து கூட இருந்து நடந்ததை பேசுகிறவன் யதார்த்தமாக பேசுவான், சம்பவங்களை தான் சுட்டி காட்டுவான். அவனுக்கு கிழமை, தேதி, வருஷம் இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, அவன் பேச்சில் அது வராது. ஏன்னா அவன் அன்றைக்கி நடந்த சம்பவங்களை அவன் கூட ஒரு ஆளாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததை தானே அவன் வரலாறாக சொல்லுதான், அந்த கடந்த காலத்தை பற்றி சொல்லுதான். அதை தெரியாதவன் படிச்சுட்டு பேசுனா தான் தேதி புள்ளி விவரத்தோடு சொல்லுவாங்க. மக்களுக்கு அரசியல் அடிப்படை அறிவு கிடையாது. இல்லைன்னா அந்த மக்கள்லாம் ரொம்ப துயரமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் நேற்று உயிரோடு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. நேற்று இவ்வளவு நேரத்துக்கு, நேற்று 1 மணிக்கு இருந்தவங்க தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள். அந்த குழந்தைக்கு தெரியுமா? அதாவது சாவுக்கு காரணம் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்தான், அவன் குடிச்சிட்டு செத்தான், காரணம் இருந்துச்சு. தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது, ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கும்போது போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கன்னா அரசாங்கம் போலீஸு சுட்டுச்சு. அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு காரணம் இருந்துச்சு. 60 பேர் விஷச்சாராயம் குடித்து இவன் செத்து போனாமன்னா அவன் குடித்ததுனால செத்து போனாமன்னு ஒரு காரணம். இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. எதிர்த்து கலவரக்காரர்களை அடக்கணுங்கிறதுக்காக காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூடு, மரணம் 10 பேர். காரணம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் வேடிக்கை பார்க்க வந்தது ஒரு தப்பாடா? வேடிக்கை பார்க்க வந்ததுனால ஒரு மரணம். ஏற்றுக்கிடவே முடியலையா, என்னால் ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப கொதிப்பாக இருக்கு. அவ சாவதுக்கு ஒரு காரணம் வேண்டாமாப்பா? சண்டை போட்டேன் செத்தேன், கலவர போராட்டத்துக்கு போனான் செத்தான், வேடிக்கை பார்க்க போனது ஒரு குத்தமா? தன்னுடைய சாவு வேடிக்கை பார்க்க போனது ஒரு மரணத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்திட்டே. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த காலத்தில் இருந்து, சுதந்திர போராட்ட வரலாற்று காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு கொள்கை பிடிப்போட, ஒரு கோட்பாடோட, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு மக்களை ஒன்றிணைத்து நடத்தக்கூடிய போராட்டங்களும் சரி, பொதுக்கூட்டங்களும் சரி, மாநாடுகளும் சரி உயிர் சேதத்தை ஏற்படுத்தினதில்லை. ஏன்னா வாகனத்தில் வேகமாக போகும்போது அல்லது மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது வயசானவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். கூட்ட நெரிசலில் சிக்கினார்னு யாரை சொல்லுவாங்க? பொழுதுபோக்காக வேடிக்கை பார்க்க போனவங்களை தான் சொல்லுவாங்க. நான் அந்த வீடியோலேயே, கடந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். விஜயை கண்டனம் தெரிவித்து, இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு வியாபாரமா அப்படின்னு நான் ஒரு கண்டன வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே சில கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். விஜய் உங்களை வாழ விட மாட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மக்களை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்கள் கட்சியிலேருந்தே ஒரு 1000 பேரை நியமித்து, காவல்துறை எதுக்கு? ஒன்றா காவல்துறையை தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. அனுமதி கொடுத்தது தவறுங்க, அனுமதி கொடுக்கலன்னா போலீஸ் எங்களை அடக்க பார்க்குதுன்னு இவர் சொல்கிறாரு. போலீஸ் என்ன செய்யும்? காவல்துறையால் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் அங்கே ஆதரவு கொடுக்காத, இங்கே அனுமதி கொடுக்காத, அங்கே அனுமதி கொடுக்காதன்னா ஆளுங்கட்சி நெருக்கடி ஒரு பக்கம்.
எங்களை காவல்துறை அலக்களிக்கு அனுமதி தர மாட்டாங்கன்னு இவங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அதாவது மத்தளத்துக்காவது இரு பக்கமும் தான் அடி, ஆனால் இந்த காவல்துறைக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் அடி. காவல்துறை சிறப்பாக செயல்படும், அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால், அவர்களுக்கு சுயமாக செயல்படும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால், அவர்களை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அவங்க அழகாக சட்ட நிர்வாகத்தை அழகாக பராமரிப்பாங்க. அவங்கள கெடுக்கிறது பூரா யார்? அரசியல்வாதிகள் தான், அதிகாரிகள் தான். அரசியல்வாதி ஒரு விஷயத்தை சொல்லுவான், அதிகாரி வேற ஒரு விஷயத்தை சொல்லுவான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு அதை செயல்படுத்துகிற கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்கல்ல, இவங்க நிலைமை தான் காவல்துறையில் மிக பரிதாபத்துக்கு உரிய ஒரு நிலைமை. சரி, அது இருக்கட்டும், காவல்துறையை விடுங்க. அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, நெருக்கடியான இடம், சாயங்கித்தரமே கூட்டம் வந்துட்டு அந்த இடத்துல, மதியமே கூட்டம் வந்துட்டுன்னு சொல்லுதாங்க. மதியமே 10,000 பேர் இருந்தான்னு சொல்லுதாங்க. ஒரு சின்ன சந்துக்குள்ளே ஒரு மெயின் பஜாரில் 2 சைடும் கடைகள் வச்சு ரொம்ப நெருக்கடியாக தானே இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே உள்ள 2 வீலர்லேயே போக முடியாது. ஏன்னா நடந்து போனாலே இடிக்கிற மாதிரி வருவான். அவ்வளோ நெருக்கடியான ஒரு இடங்களில் நம்ம உள்ளூரில் ஒரு சின்ன நகரத்திலே அப்படி இருக்குது. கரூரை போன்ற பெரிய தொழில் நகரத்தில் கேட்கவா செய்யணும், 6 மணிக்கு மேலே கூட்டம் எல்லாம் மோதிடும். இதை ஒரு ஒதுக்குப்புறமாக நடத்தியிருக்கலாம். இந்துமே மரணம் நிகழ்ந்து போச்சு, அந்த துயரத்தை மறைக்கிறதுக்கு அங்கே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்கே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்படி தான் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு நொண்டிச்சாக்கு சொல்லி நம்ம அடுத்தவங்க மேலே குற்றத்தை சுமத்துகிறோம். நான் யார் மீதும் குற்றம் சுமத்தலை, மக்கள் மீது தான். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தாத்தா நீங்கள் கருத்து சொல்கிறதோட நின்றுக்கிடுங்க, நல்லா இருக்குது, உங்கள் கருத்தெல்லாம் நான் ரசிக்கேன், தயவு செய்து அரசியல் பேசாதீங்கங்காங்க. அரசியல் அடிப்படை அறிவு தெரிஞ்சிருந்தா கை குழந்தையோட அவள் 8 மணிக்கு அந்த கூட்டத்தில் அந்த பெண்மணி செத்துருப்பாளா, அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாளா? டிவியில் பார்ப்போம், எல்லாம் ஒரே முகம் தானே, அவர் என்ன சொல்லுறாருன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு அவள் வீட்டில் டிவி முன்னால் உட்காந்துருப்பாள். இப்படி வங்கொலையாக செத்துருக்க மாட்டாளா? அப்போ அவளுக்கு அடிப்படை அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால தானே. அதனால தான் நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களாக சொல்கிறது. இதை என் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எனக்கு, ஆனால் சிலர் அதை விரும்புகிறதில்லை. வேணும் அரசியல் பேசணும். ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும்போது அவன் பள்ளி பாடங்களையும் உலக நடப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டானோ, கல்வி அறிவு வளருதோ, அதே போல் அரசியல் அறிவும் அவனுக்கு வளரணும். ஆனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முதல்ல அரசியல் பேசுங்க, அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட. நிறைய பேசுகிறதே இல்லை, அதுக்கு செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு கண்ட வீடியோவை பார்த்து கண்டவன் கூடலாம் போகுது. இது அப்படி தானே. விஜயகாந்த் விக்கிரவாண்டியில் விஜய் நல்ல மீட்டிங், நல்ல ஆர்கனைசிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த இடத்துல ஏதோ மதுரையிலையா, அங்கேயும் நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த அரியலூர் அந்த நாகப்பட்டினத்தில் அவர் பேசும்போதே எனக்கு யோசனை, இவன் கரண்ட் கம்பத்தில் ஏறுதான், கூட்ட நெரிசல் வருது, ஸ்லாப்பில் ஏறுதான், மரத்து மேலே ஏறுதான், இது எங்கேயோ இடிக்கி. நான் சொன்னோம்ல, ஒரு ரசிகர் செத்து போனால் உங்களால் விஜய் ரசிகர் செத்ததுக்கு வந்தாரா, மலர் வளையம் வச்சாரா, அஞ்சலி செலுத்தினாரா, நஷ்ட ஈடு கொடுத்தாரா அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் விடமாட்டான். உங்களுக்கு இப்படிலாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் எச்சரிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொன்னேனோ அது இப்போ பூரா நடந்துட்டு வயிற்றுச்சலாக இருக்குது. அதாவது அதுக்கு காரணம் விஜய் கட்சிக்காரங்களோ இருந்தால் நாம் குற்றம் சாட்டலாம். அவர் வாட்டில் பேசிட்டு போகிறாரு, போலீஸ் அனுமதி கொடுத்த இடத்துல அவர் பேசுகிறாரு, வரும்போது லேட் ஆகுது. அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அதிக கூட்டம் இருந்திருக்காது. அதாவது ஆளுங்கட்சி என்ன செய்தாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் வளர்ந்த பெரிய கட்சிகள் இவரை அடக்கணும்னு நினைக்காங்க. காவல்துறையை வச்சு இவரை அலக்களிக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இவர் மக்கள் மத்தியில் நம்ம மாஸை காட்டணும், நம்ம மாஸ் காட்டணும்னு இவர் முயற்சி பண்ணுறாரு. இதன் விளைவு தான் இது. இதெல்லாம் தப்பு. இதுக்கு தப்பு எங்கே இருக்குது? மக்கள் அறியாமையில் ஒளிஞ்சிருக்கு இந்த தப்பு. மக்களுக்கு அடிப்படை அறிவு இருந்தால் யாரும் அப்படி வந்திருக்க மாட்டாங்க. மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. நீங்கள் நிறைய பாருங்கள், வேடிக்கை பார்க்க கூட்டம் என்றைக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே தான் மரணம் நிகழும். இப்படி துயர சம்பவங்கள்லாம் அங்கே தான் நடக்கு. சென்னையில் ஒரு இசை கச்சேரி நடந்துச்சு, அங்கேயும் அப்படி தான். அப்புறம் அந்த கிரிக்கெட்டு வெற்றி விழா, அந்த வெற்றி கொண்டாடினாங்க, அந்த செலிப்ரேஷன், அதுலேயும் இப்படி தான் கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் செத்து போனான். ஜெயலலிதா இந்த நாடு பூரா சுற்றி வந்தாங்க, அவங்களும் அந்த காலத்தில் ரோடு ஷோலாம் நடத்தினாங்க. கூட்டத்தில் எவனும் நெரிசி சாவலை. எப்போ சாவுறான் அப்படின்னா
வேடிக்கை பார்க்குற கூட்டம் என்றைக்கு அதிகமாகுதோ அங்கே துயர சம்பவங்கள் நடக்கும். ஒவ்வொரு போராட்டங்களில் துப்பாக்கி சூடு நடக்கி, கலவரம் வெடிக்கி, அது வேற. அமைதியாக வேடிக்கை பார்க்க வந்த இடத்துல அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது நம்ம போராட்ட காலத்துக்கு வரும்போது அவனுக்கு தெரியும் போராட்டத்துக்கு போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும்னு அவன் எதிர்பார்த்து வருவான். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா. விஜய் பார்த்துடணும், வராரு விஜய் பார்த்துடணும், வேடிக்கை பார்க்கத்தானே வந்தாங்க. இவருடைய அரசியல், புரட்சிகரமான அரசியல் எழுச்சி கருத்துக்களை கேட்கவா வந்தாங்க. இந்த கருத்துக்களை கேட்டு இந்தியாங்கிற பெரிய வல்லரசு நாடு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, தமிழ்நாட்டை நம்மளை விடுதலை பண்ண போகிறாரு, தனி நாடு வாங்கி தர போகிறாருன்னா வந்துச்சு. வேடிக்கை பார்க்க வந்துச்சுயா. இந்த நாகரிக இந்தியா உலக வல்லரசு ஆகணும்னு தலைவர்கள்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். ஒரு சாமியார் வட இந்தியாவில் இப்படி தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அதை கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பூரா செத்து போனான். வேடிக்கை பார்க்குற கூட்டம் எங்கெல்லாம் கூடுதோ அங்கே பூரா அந்த துயர சம்பவங்கள் நடக்கும். எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் ஐயா. எத்தனை அடமொழிக்கு அவர் சொந்தக்காரர், அத்தனைக்கும் உண்மையாக நடந்துக்கிட்டார். அவருக்கு கூட இப்படி கூட்டத்தில் சினிமா பார்க்க போய் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சவன் இருக்கான். ஆனால் எம்ஜிஆரை நேரில் பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைஞ்சவன் யாரும் இல்லை. கருணாநிதி போராட்டம் நடத்தும் போது அடிதடி கலவரம் ஏற்பட்டு செத்தவன் இருக்கான். ஆனால் கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் அந்த செந்தமிழ் பேசுகிற, அடுக்குமொழி வசனங்கள் பேசுகிற பேச்சை ரசிக்கிறதுக்கு அதிமுக காரனும் போய் நிற்பான். அப்போ கூட எந்த கூட்ட நெரிசலும் வரல. ஜெயலலிதா அம்மா லட்ச மக்களை சந்தித்தாங்க, அப்போ கூட வரல. எங்கே என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, வேடிக்கை அங்கே நிறைஞ்சிருக்கோ அங்கே மரணம் வரும். அப்படி தான் மாசி மகம், கும்பகோணத்தில் மாசி மகாமகம் நடக்கும்போது அங்கே செத்தது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இவங்க குளிக்கிறாங்க, ரகசியமாக வந்துட்டு போயிருக்கலாம். மொத்த குளிக்கிற இடத்தையும் பிளாக் பண்ணின உடனே அங்கே குளிக்க வந்தவன் பூரா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு துயர சம்பவம். இப்படி ஒரு 60 பேர் செத்தாம்னா காரணம் இருக்குது கள்ளக்குறிச்சியில். இதில் 40 பேர் செத்ததுக்கு எந்த காரணமும் இல்லையே. ஏண்டா வேடிக்கை பார்க்க வந்தது ஒரு தப்பா? எவ்வளோ பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்து போச்சு. நான் இதுக்கு தான் சொன்னேன், கட்சியை முதல்ல தொண்டர்கள்ட்ட கட்டுப்பாடு, ஒழுக்கம், அரசியல் அடிப்படை அறிவு, இதைத்தான் ஒரு தலைவன் போதிக்கணும். அதுக்கு பிறகு தான் அரசியல் களத்துக்கு வரணும். அங்கேருந்து வந்த உடனே நான் முதலமைச்சர் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவாங்களா விஜய்? எவ்வளவு பெரிய அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்குது. எத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடித்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் நாட்டில் என்னெல்லாம் நடக்க, அரசியல்வாதி என்னெல்லாம் தப்பு பண்ணுதான், அதுக்கு எப்படி அவங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறாங்க. எல்லா தகுடு தத்தமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்காத எனக்கு தெரிகிற அரசியல் அறிவு உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். பல்லாயிரம் கோடி ரூபா பணப்புழக்கம் சம்பாதிக்கிற மாதம் 10 பைசா வருமானம் இல்லாத எனக்கே உலக அரசியல் தெரியுது. 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குகிற உங்களுக்கு உலக அரசியல் தெரியாமலாம் இருக்கும். நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும். தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளை கற்றுக் கொடுத்துருக்கணும். 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் கொடுத்த இடத்துல 1000 பேர் உங்கள் கட்சிக்காரன் ஒழுங்குபடுத்துகிற வேலையில் ஈடுபட்டிருப்பானே. நீ எல்லாமே உங்களுக்கு திட்டமிடல் சரியில்லை. முதல்ல அரசியல் பாடத்தை உங்கள் அப்பாவை கையில் ஆலோசகராக வச்சுக்கிட்டு செயல்படுங்க. என்ன, உங்களுக்கு திட்டம் வகுத்து தர யாருமே சரி கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே கேள்விக்குறி தான். உங்களை ஆரம்பத்திலே முடக்க பார்க்காங்க பாருங்கள். நான் அந்த கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இலங்கை தமிழர் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், இப்படிலாம் உங்களை முடக்க பார்ப்பாங்க அப்படின்னு. இன்னும் இப்போ சொல்லிட்டாங்களா? இப்போ நடந்து போச்சா? என்னென்னா, எனக்கு விஜய் வேண்டாத ஆள் கிடையாது. அரசியலில் சில டிசிப்ளின், சில நேர்மை, ஒழுக்கம், இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறவன். இப்படி இருக்கணும், இந்த மக்களுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு மாசு இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, பெரும் கூட்டம் இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை, அறிவுபூர்வமாக பயன்படுத்தியிருக்கணும். நடந்த சம்பவத்தை யார் மேலே இப்படி குற்றம் சொல்ல? மக்கள் அறியாமை. என்னைக்கு ஆட்டுமந்த கூட்டம் மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்குறத நிறுத்துகிறோமோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். இதில் யாரையும் அரசை குறை சொல்ல விரும்பலை. என்ன அதுக்கு மேலே என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் நடக்கு, அந்த கூட்டத்துக்கு வேணால் அரசாங்கம் அங்கே இங்கேன்னு அனுமதி கொடுக்காம மறுத்து இழுத்து அடிக்கலாம். வேடிக்கை பார்க்க போகிறது மக்களுடைய கூட்டம். வான்னு எவனும் கூப்பிடலை, வராதுன்னு எவனும் சொல்லலை. இது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம்னா அடங்கி நிற்கும்.
அவனுக்கு மனசில் ஒரு கவலை இருக்கும். எப்படி கவலைடா, 500 ரூபா தரேன்னா, கோட்டர் வாங்கி தரேன்னா, பிரியாணி வாங்கி தரேன்னா அப்படின்னு இவன் கவலை இருக்கும். பிரியாணியும் வந்துட்டு 500 ரூபாயும் வந்துட்டு அந்த கோட்டர் வருமா, எப்படி நம்ம போகும்போது அடிக்கணுமே அப்படிங்கிற கவலையில் நிற்பான். இவனுக்கு வந்து யார் எப்படி போனால் என்ன, பேசாமல் வாழ்க ஒழிக இதை போட்டுக்கிட்டு நிற்பான். இன்னொரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மகளிர் கூட்டத்துக்கு போனால நம்ம பொண்டாட்டி, அவளுக்கு 300 ரூபான்னு சொன்னாங்க பிரியாணி, அந்த 300 ரூபாயும் வச்சுக்கிடுவாளா, இல்லை நம்மக்கிட்ட இந்த 500 ரூபாயை கேட்பாளா? அப்படி கேட்டாலும் இவன் ஒரு கோட்டர் வாங்கி தருவான். நம்ம இந்த 500ல் ஒரு 200 எடுத்துக்கிட்டு 300 தான் கொடுக்கணும். இல்லைனா 200 கொடுத்துட்டு 300 வச்சுக்கிடணும். நாளைக்கு கோட்டர் அடிக்க யார்கிட்ட போய் கேட்க? இந்த இதில் தான் இருப்பான் எல்லா கட்சிக்காரனும். ஆனால் விஜய்க்கு கூட்டின கூட்டம் அப்படி இல்லை. இது தானாக சேர்ந்த கூட்டம். அதுதான் எனக்கு கோபம். தானாக சேர்ந்த கூட்டத்தை நீங்கள் எவ்வளவு அழகாக வழி நடத்தலாம். அப்போது உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல், வழி நடத்துதல், அதை பற்றி உங்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கறதுக்கு தகுந்த ஆலோசகர்கள் இல்லை. அதனால தான் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம். இதை நீங்களே அறிவுபூர்வமாக சிந்தித்து, இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ கூட்டம் வருது, இது நம்ம இப்படித்தான் போகணும், அப்படித்தான் செயல்படணும்னு ஒரு சிந்தித்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கியிருக்கலாமே. ஏன் அது உங்களால் முடியாதா? அழகாக வாடகைக்கு வாங்கியிருக்கலாமே. ஒவ்வொரு ஊர்லேயும் ஏகப்பட்ட பல ஏக்கர் கிரவுண்டு கிடக்கு. ஒரு தனியார் கிரவுண்டை வாடகைக்கு வாங்கியிருக்கலாம். அங்கே அழகாக மீட்டிங் போட்டுட்டு 10 நிமிஷம் நீங்கள் பேச போகிறீங்க. முதல்ல மீட்டிங் அலௌன்ஸ் பண்ணினா 7:30 8 மணிக்கு பேசுகிறாருன்னா 8:05க்காவது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடணும். இப்படி ரொம்ப தாமதப்படுத்தி வாரது, அந்த மக்களை காத்திருக்க வைக்கிறது. சரி, மக்கள் ஏன் காத்திருக்காங்க? வேடிக்கை பார்க்க தான். வேறு என்ன லட்சியம், கோட்பாடு? 40 உயிர்கள் போச்சு. ஆழ்ந்த வருத்தம், வெளியே சொல்ல முடியல, நெஞ்சு வலிக்கு.